शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर पालय माम्. மகாசங்கரா மேட்ரிமோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம். இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது. பதிவு செய்யுங்கள், பிறகென்ன கெட்டிமேளம்தான். உங்களுடன் நாங்கள், உங்களுக்காகவே நாங்கள். விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய திவிகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் தேனம்பாக்கமும் மகாபிரிவாளும் அப்படிங்கிற தலைப்பில் சில அனுபவங்களை பார்த்துட்டு வரோம். தேனம்பாக்கத்தினுடைய சிறப்புகள் மகாபிரிவா சொன்னதெல்லாம் பார்த்தோம். கிருஷ்ணமூர்த்திங்கிற அன்பர் தன்னோட நண்பர்களோடு வந்திருக்கார். ஒரு நண்பர் திருச்சியில் இருக்கிற திருவானைக்காவல்ல அகலாண்டீஸ்வரி ஆலயத்தில் அந்த அம்பாளுக்கு அஷ்டோத்திர தங்க காசு மாலை சமர்ப்பிக்கிறார். இது போல பண்றவெல்லாம் பெரியவாட்ட வருவா. மயிலாப்பூர்ல சகஸ்ரநாம காசு மாலை 1000 அது சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடி அவ தயார் பண்ணி பெரியவா கைடன்ஸ்ல தான் எல்லாமே தயார் பண்ணினான். இந்த நாமங்கள் ஒன்னொன்னும் சரியா இருக்கணுங்கிறத பெரியவா உரிய ஸ்காலர்ஸை வச்சு செக் பண்ணுவாளாம் மயிலாப்பூர் சம்பவத்தில். அதுபோலதான் பெரியவா பண்ணுவார். பெரியவா அந்த காசு மாலை கொடுத்த அன்பரை பெரியவா ஆசீர்வாதம் பண்ணிட்டு, மேலே பாருங்க, பணம் இருந்தாலும் கொடுக்கறது ஒரு மனசு வேணும். ஒரு மனசு வேணும். எல்லாரும் கொடுத்துட மாட்டார். எல்லாருமே பணம் இருக்கு அப்படின்னா ஒரு கோவிலில் நடக்கிற நல்ல காரியத்திற்கோ இல்லை கஷ்டப்படுகிற ஒரு குடும்பத்திற்கு உதவுவதற்கோ செய்யணுங்கிற மனசு சட்டுன்னு வராது. ஒரு பெரிய பணி, ஒரு ஆலயத்தில் நடக்க, ஒரு தேர் தயார் பண்ற, ஒரு கும்பாபிஷேகம் பண்ற அப்படின்னா ஒருத்தரோட பணம் கிடையாது. மகாபெரியவர் ஒவ்வொருத்தரையும் 1 ரூபா கூட வாங்குங்க, பல பேருடைய பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார், பெரியவா சொல்லுவார். அது போல அவர் பண்ணியிருக்கார். பெரியவா அவர்கிட்ட கேட்கிற, உனக்கு நல்ல மனசுப்பா, நீ எல்லாம் பண்ணின, எனக்கு ஒரு சின்ன உபகாரம் பண்ணுவியா அப்படின்னு பெரியவா கேட்கிற. அது பெரியவா நம்மள்கிட்ட உபகாரம் சொல்றாரு அப்படின்னு அந்த நண்பர் பதறி போய், பெரியவா நான் என்ன பண்ணணும் உங்களுக்கு அப்படிங்கிற. பெரியவா சொல்ற, இங்க கிணத்துல, இங்க தேனம்பாக்கம், இந்த கிணத்துலேருந்து ஜலம் எடுக்கிறதுக்காக ஒரு பித்தளை குடம் ஒன்று வச்சிருந்தோம். ஜகடை போட்டு இழுப்பா. பார்த்துக்கல ஜகடை கிணத்துல இந்த கட்டச்சோறு மேலே இருக்கும், சுவர் ஒரு 3 அடி 4 அடிக்கு இருக்கும். மேலே ஒரு பில்லர் மாதிரி கட்டிட்டு ஒரு ஜகடை இருக்கும். அந்த ஜகடையில் தாம்பு கைத்தால் இழுப்பா. அதில் பாருங்க, அதிலெல்லாம் எவ்வளவு சூட்சுமங்கள் நமது முன்னோர்கள் அந்த காலத்தில் வச்சிருக்காருன்னா, ஒரு தண்ணியை ஜகடை போட்டு இழுக்கிற போது உடம்புல இருக்கிற அத்தனை உறுப்புகளுக்கும் வேலை கிடைக்கிறது. ஷோல்டர், கை, எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கிறது. இந்த உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும், எந்த ஒரு காலத்திலும் நோய்வாய்ப்படக்கூடாது, ஒரு வியாதி வந்துடக்கூடாது. கை கால் வலி, மூட்டு வலி, நீங்க சொல்றோம் பாருங்க, ஆர்த்தரைட்டிஸ் அப்படிங்கிற பல குடும்பங்கள்ல பாருங்க, ஆர்த்தரைட்டிஸ், காலில் செப்பல் போட்டுதான் ஆத்துக்குள்ள நடக்க முடியும். எவ்வளவோ இருக்கு இன்னைக்கு. இதெல்லாம் அந்த காலத்துல யோசிச்சு பாருங்களேன். ஒரு மாவு அரைக்கணும், ஒரு இட்லிக்கு மாவு அரைக்கணும்னா ஒரு கல்லூரில போட்டு இப்படி அரைப்பார். எத்தனை வேலை நடக்கிறது. காலை அப்படி நீட்டி வச்சுட்டு மற்ற மாமிகள்லாம் அரைச்சிருக்கா. எங்க அம்மா பாட்டி எல்லாம் அந்த காலத்துல பண்ணிருக்கா. ஒரு அம்மி பாருங்களேன், ஒரு அம்மியில ஒரு சட்னி அரைக்கணுமா, தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், உப்பு எல்லாம் வச்சு அட்டி நசுக்குவா பாருங்க. அம்மியை தூக்க பாருங்க, இந்த குழவைய. இன்னைக்கு யாராலையுமே அம்மி குழவையை தூக்க முடியாது. இன்னைக்கு இருக்கிற பெண்கள், இந்த ஜெனரேஷன், அந்த அம்மி குழவையெல்லாம் தூக்கவே முடியாது இன்னைக்கு.
அந்த அளவுக்கு அன்னைக்கு எல்லாமே பிசிக்கல் எக்ஸசைஸ். சமையலறை, அது தொடர்பான வேலை, துணி அட்டிச்சு தோப்பா பாருங்க கல்லுல, எவ்வளவு வேலை பாருங்க. அன்னைக்கு உணர்த்துவா, அப்படி உதறிட்டு அப்படி தூக்கி உணர்த்துவா, கையெல்லாம் மேல. இன்னைக்கு கையில மேல ஐயோ வலிக்குது அப்படிங்கிறோம். எல்லாம் கொடியில உணர்த்துவா மேல. எல்லாமே இன்னைக்கு பண்ணிருக்கோம். இன்னைக்கு இங்க எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவேன்னு கேட்கிற, என்ன அப்படிங்கிற, இந்த பித்தளை குடம் ஒண்ணு கிணத்துல இங்க வச்சிருந்தோம். அது ஒரு திருடன் எடுத்துன்னு போட்டான். சும்மா சாதாரணமா சொல்றார் பெரியவர், ஒரு திருடன் எடுத்துன்னு போட்டான். எனக்கு திரும்ப பித்தளை குடம் வைக்கிறதுல உடன்பாடு இல்லை. எனக்கு தினமும் ஒரு மண்ணாலான குடம் நீ தர முடியுமா அப்படிங்கிற. தினமும் நண்பர் ரொம்ப சந்தோஷத்தோட, பெரியவா நான் தரம் பெரியவா, எனக்கு பாக்கியம் பெரியவா, நான் தரம் பெரியவா அப்படின்னு மண்ணாலான குடத்தை தினமும் பல காலத்துக்கு கொடுத்தாரு. இந்த பித்தளை விட மண்ணுக்கெல்லாம் என்ன சிறப்பு அப்படின்னா, குயவர்கள் அவர்கள் தான் மண்ணில் எல்லாம் செய்வார். பானை, மடக்கு எல்லாமே அந்த காலத்துல உண்டு. இன்னைக்கு பொங்கல் அப்படின்னா பொங்கல் பானை எதுல வாங்குறா? மண் பானை தான் வாங்குறா. திருமலை திருப்பதியில பெருமாளுக்கு தினமும் நிவேதனம் என்ன? ஒரு மண் சட்டி, உடைஞ்ச மண் சட்டியில தயிர் சாதம். திருமலை திருப்பதியில குலசேகர படி தாண்டி பெருமாளுக்கு போகக்கூடிய ஒரே நிவேத்தியம் இந்த தயிர் சாதம். எதில் போறது? மண்ணாலான பாத்திரம், மண்ணு. இந்த விபூதி எது? மண்ணுங்கிறோம். வைணவர்கள் இட்டுக்கக்கூடிய திருவன் மண்ணுங்கிறோம். மண்ணிலே தோன்றி மண்ணிலேயே நம்ம மடிகிறோம். அதான் மண்ணுடைய சிறப்பு. பெரியவா சொல்ற, மண்ணுல எனக்கு குடம் தரியா, டெய்லி ஒரு குடம் அப்படிங்கிறாராம். அந்த நண்பர் ரொம்ப சந்தோஷப்பட்டு, பெரியவா நான் கொடுக்குறேன் பெரியவா அப்படின்னு கொடுத்தாராம். அதாவது இதுல என்ன கவனிக்கணும் அப்படின்னா, பித்தளை காஸ்ட்லி, மண்ணை விட காஸ்ட்லி. அது இருந்தா திருட்டு போறது. ஒரு மண்ணாலான குடம் நம்ம கிட்ட இருந்தா திருட்டு போகாது. ஒரு லாஜிக் பாருங்களேன். அதாவது பொருட்கள் அதிகமாக நம்மிடம் சேர்ந்து விட்டால், பொருட்கள் அதிகமாக நம்மிடம் இருந்தால் திருட்டு போகக்கூடிய ஆபத்து உண்டு. அதை ஜாக்கிரதையா நம்ம பாதுகாக்கணும். நமக்கு பொறுப்புணர்வு அதிகமானது. பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் சொல்றோமே, சொத்து பத்து அதிகம் இருந்தா ராத்திரியோட தூக்கம் வராது. எப்பயான திருட வந்துருவானா, எவனாலும் ஏறி குதிச்சிருவானா பயம். ஒண்ணுமே இல்லைன்னு வழியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? அதுதான் பெரியவ சொல்றா. மண்ணாலான குடம் கொண்டு கொடுத்தாராம். எப்படி பெரியவரோட மனசு பாருங்கோ. தேனம்பக்கம் தொடர்பான நிகழ்வுகளை அடுத்த நிகழ்விலும் காணலாம். நன்றி, வணக்கம்.